சைவத்தின் மேல் சமயம் வேறில்லை. சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை. அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மறை செம்பொருள் வாய்மை வைத்த திகழ் தேவாரமும் இவை தரச் செய்த நால்வர் பொற்றாள் உயிர் துணையே. நால்வர் உயிர் துணையே. சிவனே போற்றி நாட்டவர் போற்றி கிழகத்திரளே போற்றி. கைலை மலையானே போற்றி போற்றி. வெற்றி வேல் கண்ட பெருமானுக்கு அரோகரம். எல்லாம் அல்ல தருமபுரி சென்னை அருள்மிகு கந்த பெருமானுடைய மலரடிகளை முதலாவதாக படித்து வணங்கி வாரந்தோறும் சார்ந்த சாத்திர தோத்திர நூல்களுக்கு எல்லாம் விரிவுரை காண்கின்ற வகையான முறையிலே நம்முடைய நிகழ்வுகளை எல்லாம் நிகழ்த்தி வரக்கூடிய கண்டகோட்டம் சைவ சமய பக்த ஜன சபையினுடைய நிர்வாக பெருமக்களுக்கும் அற்புதமான முறையிலே இந்த நிகழ்வுகளை தொடர்ந்து நிகழ்த்தப்பெற வேண்டும் என்பதிலே உறுதியாக இருந்து இந்த திருமுறை நிகழ்ச்சி வரக்கூடிய பாராட்டுதலுக்கும் போற்றலுக்கும் உரிய அன்பு பெரியவர் எங்கள் வணக்கத்திற்குரிய சிவ திரு சரவணன் ஐயா அவர்களுக்கும் அவருடைய திரு ராம்குமார் அடியார்கள் மக்கள் அனைவருக்கும் அடியனுடைய பணிவார்ந்த வணக்கங்களை ரொம்ப அற்புதமான முறையிலே நம்முடைய சைவ சமய பக்தஜன சபையினுடைய நிகழ்வுகளை எல்லாம் அடியும் தொடர்ந்து அப்படி கண்டுவரக்கூடிய காலத்தில் ரொம்ப அழகாக பார்க்கின்ற பொழுது தை மாதம் அழகாக நம்முடைய கந்த பெருமானுக்கு ரொம்ப அழகாக அற்புதமான ஒரு விண்மீன் இறை வழிபாட்டிற்குரிய விண்மீன் பார்க்கிறோம். ரொம்ப அழகாக நம்முடைய அப்பர் பெருமான் தான் திருவிடைமருதூர் என்று கிட்டத்தட்ட 1300 இந்த பூசவின் மீனை பற்றி நம்முடைய அப்பர் பெருமான் குறிப்பிடுவார். அதே போல ஞானசம்பந்த பெருமானும் அழகாக சொன்னார். நம்முடைய மயிலாப்பூர்ல தான் சொன்னார், மைப்பூசும் முன்கண் மடநல்லார் மாப்பையிலை கைப்பூச்சு நீச்சான் தைப்பூசம் காணாதே போதியோ. திரு மயிலை கபாலி தைப்பூச பெருவிழாக்களை எல்லாம் நம்முடைய ஞானசம்பந்த பெருமானும் ரொம்ப அழகாக ஐமுக சிவம் வேறு அல்ல, அறுமுக சிவம் வேறு அல்ல. கந்த பெருமானுக்கு மிக விரிவான முறையிலே காலையும் மாலையும் அவருக்கு திருக்கொடியேற்றம் என்று பெற்று அவருக்கு காலையும் மாலையும் புறப்பாடு திருவீதி புறப்பாடுகளை எல்லாம் கண்ணார அதே போல அந்த நாட்டிலே
10 நாட்களும் நம்முடைய சைவ சமய பக்தஜன சபையில கண்கள் குளிரும், அந்த செவிகள் குளிரும் வண்ணமுமாக நம்முடைய 10 திருமுறைகளை பெரியவர்கள் நம்முடைய சைவ ஓதுவாமூர்த்திகளாக திருமுறைமானர்களாக இருக்கக்கூடிய பழம் பெரியவர்களை எல்லாம் கொண்டு அற்புதமான முறையிலே பக்தஜன சபையினர் நிகழ்த்திருக்கின்றார்கள். ரொம்ப அழகாக கேட்கின்ற ஏன்னா ஆகியத்துடைய குருமுதல்வராக திகழக்கூடிய நம்முடைய குருஞான சம்பந்த பெருமான் தான் பாடுகின்றார். பாசம் பிடாய் ஆன சிவபூசை பண்ணாய், நேசமுடன் 5 எழுத்தை நீனினையாய், தினமே தவிராய், திருமுறைகள் ஓதாய், மனமே உனக்கு என்ன அவாய். மனசை பார்த்து கேட்கிற என்ன, இந்த மனதை பார்த்து கேள்வி கேட்கக்கூடிய காலத்திலே தான் இருப்பார்னா நெறியோடு இருப்பார்னு கண்டு கேள்வி கேட்கிறார். ஓ மனமே உனக்கு எதற்காக வாய், இந்த திருமுறைகளை பாடாது இருப்பதற்கு உனக்கு எதற்காக வாய்ன்னு கேட்கிறார். திருமுறைகள் ஓதாய் மனமே. நம்முடைய 26வது குருமகா சன்னிதானமாக நம்முடைய பெருமானார் தான் குறிப்பிடும் போது இந்த இடத்துல அந்த வரியை சொல்கின்ற காலத்தில் திருமுறைகள் ஓதா என்பதை திருமுறைகளோ தாய் என்று அதை பிரித்து சொல்லுவார். அப்ப திருமுறைகள் எப்படி இருக்கிற நமக்கு தாயாக திகழ்கின்றதுன்னு பார்க்கிறோம். அந்த திருமுறைகளை நாவாறு பாட வேண்டும், செவிகள் குளிரும் மட்டும் கேட்க வேண்டும், வாழ்த்த வாயும் இணைக்க மழை தாட்ட சென்னியும் தந்த தலைவன் பார்க்கும். செவிகால் கேள்விங்களோ சிவன் எவ்வியதை செப்பவளை எரிபோல் மெடிக்கிறார்கள் எப்போதும் கேட்கின்றனர். ஏதோ கொஞ்ச நேரம் கேட்டு, ஏதோ 1 மணி நேரம் கேட்டேன், 1.5 மணி நேரம் கேட்டேன்லாம் இல்ல. இறைவனுடைய திறன்களை, புகழை, பாடல்களை எல்லாம் எப்போ கேட்கணுமான்னா எப்போதும் கேட்க வேண்டும் என்று நம்முடைய அப்பர் பெருமான் குறிப்பிடுகின்றார். அப்படி பார்க்கிற போது அந்த 10 தினங்களும் நம்முடைய சைவ சமய பக்தஜன சபையிலே முழுபெரும் ஓதுவாமூர்த்திகள். இன்றைக்கு அகில உலக திருமுறை இனிசி சக்கரவர்த்தியாக திகழ்ந்தவர் நம்முடைய கலைமாமணி தர்மபுரம் சுவாமிநாதன் ஐயா அவர்களிடத்தே திருமுறையை பயின்று அந்த சங்கீத ஞானத்தோடு மிக அற்புதமான முறையிலே 93 அகவையிலேயும் நம்முடைய குழந்தை சிவத்திரு லட்சுமணன் ஐயா அவர்கள் இங்கே திருமலை நிகழ்ச்சியை நிகழ்த்தி இருக்கின்றார்கள். அது 1.25 மணி நேரம் நிகழ்த்தினார்கள் அப்படின்னும் போது நம்முடைய ராம்குமார் ஐயா அவர்கள் குறிப்பிட்ட உடனே ரொம்ப ஆச்சரியப்பட்டது. என்ன ஒரு 93 அகவையிலே ஒருவர் நடந்து வருவதோ, தன்னுடைய வேலைகளை, தன்னுடைய பணிகளை, தன்னுடைய காரியங்களை தானே செய்து கொள்வது என்பது இயலாத காரியம்னு பார்க்க இன்னைக்கு ஒரு 60-70 எல்லாம் இல்லை. இன்னைக்கு ஒரு 40-50 கடந்தனாலே உடம்புல வந்து என்னன்னா நமக்கு சோறு வந்துருது, டயர்ட் ஆகிடும். 103 அகவைக்கு அவர்கள் ஆர்வத்தோடு அங்கிருந்து வந்து படியேறி மேல வந்து ஆர்வத்தோடு வந்து பாடினார்கள். அதுவும் அந்த குரல் பலம், ஒரு கடவுள் கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு பேரு தான். ஒரு அகவை முதிர்விலேயும் அந்த குரல் பலம், அதே குரல் நல்ல நினைவார். ஒரு கச்சேரி பாடுகின்றோம் என்று சொல்லுகின்ற காலத்தில ஒரு புத்தகத்தை வைத்து பாட முடியாது. அப்போ 1.5 மணி நேரம் பாடணும், அந்த சங்கதிகளோடு பாட வேண்டும் என்று சொன்னால் நல்ல நினைவாற்றலும் குரல் பலமும் இருந்தாலும் பாட முடியும். அவர்கள் வந்து பாடியிருக்கிறார்கள். அதே போல நம்முடைய 75 அகவை கடந்த நம்முடைய குற்றாலம் சிவத்திரு சுப்பிரமணிய ஓதுவார் அவர்கள் தர்மபுராஜனத்துல முதுபெரும் ஓதுவாமூர்த்தியாக பாடசாலை ஆசிரியராக திகழ்ந்தவர் யாருன்னா நம்முடைய நினைவிற்கு போற்றக்கூடிய வேலாயுதம் ஓதுவார் ஐயா அவர்கள். அவர்களிடத்தே திருமுறை பயின்றவர் தான் கலைமாமணி தர்மபுரம் சுவாமிநாதன் ஐயா அவர்கள்னு பார்க்க, அவர்களை தொடர்ந்து பின்னாலேயே தான் நம்முடைய குற்றாலம் சுப்பிரமணிய ஓதுவாமூர்த்தி ஐயா அவர்கள் தர்மபுராஜனத்திலே பயின்று 40 ஆண்டு காலம் குற்றாலம் திருத்தலத்திலே குற்றாலநாத பெருமான் அழக குற்றார் யாருடாரோ உயிர் கொண்டு போகும்பொழுது குற்றாலத்து
மதுரை கூத்தனல்லார் நமக்கு குற்றார் யாருடரோ என்று அமர்பெருமான் சொல்லக்கூடிய அந்த குற்றாலம் தலத்திலே அந்த குறும் பலா பலாப்பழம் அப்படின்னாலே தீக்கக்கூடியது கடிதங்கள்ல ஒன்று. அது இன்னும் அந்த கொம்பு தேடின்னு சொல்லக்கூடிய தேவையிலே அந்த பலாச்சுவை முக்கி அதை சாப்பிடுற காலத்தில் எப்படி திட்டிக்குமோ அது போல சுப்பிரமணிய ஐயா அவருடைய திருமுறை நிகழ்வு என 75-60 அவர்களும் பழம்பெரும் பண்ணவை. அது பாடக்கூடிய ஒரு பேரெல்லாம் நம்முடைய சைவ சமய பக்தஜன சபையிலே நம்முடைய திருமலை சர்க்குநாத உருவாமுடியின் ஐயா அவர்கள், அதே நம்முடைய திருமுறை கலாநிதி மயிலாடுதுறை சோ சிவகுமார் ஐயா அவர்கள், நம்முடைய சிதம்பரம் திருமுறை கலாநிதி முருகசுந்தரையா அவர்கள், அன்பிற்கினிய நம்முடைய தம்பியார் வடபட்டி அருண் கார்த்திக் அவர்கள் உள்ளிட்ட நம்முடைய திருமுறைவாளர், அதே நம்முடைய சிதம்பரத்திலே இருந்து நம்முடைய அண்ணாமலை பல்கலைக்கழகத்துடைய பேராசிரியர் நம்முடைய குமாரவேலூர் பாலச்சந்திரன் ஐயா அவர்கள் உள்ளிட்ட பெரியவர்கள் எல்லாம் வந்து பாடியிருக்கின்றார்கள். அப்படின் போது ஒரு பெரிய பேரு. அவற்றையெல்லாம் நாமும் என்ன பண்ணணும், கேட்க வேண்டும். இந்த கேட்கக்கூடிய காலத்துல தான் நமக்கு அந்த இறையொருள் வாய்ப்புன்னு பார்க்க ரொம்ப அழகா நம்முடைய காஞ்சி புராணத்துல தான் சிவஞான முனிவர் அழகாக குறிப்பிடுகின்றார். எப்படி நம்முடைய குருஞான சம்பந்த பெருமான் நம்முடைய மனதை பார்த்து கேள்வி கேட்டாரோ அது போல இங்க பார்க்கும்போது அவர் பாருங்க என்ன சொல்றார் அப்படின்னா, சிவந்தன் திருவுருவை காணாத கண்ணே கூறுவிடாம். எவருடைய ஒருவருடைய கண்கள் சிவபெருமானை காணவில்லையோ, கண்கள் இருந்தும் சிவபெருமான கண்ணால் காணாது இருக்கின்றார்கள் என்று சொன்னால் அவர்கள் கண் பெற்றதுடைய பயனை இன்னும் பெறவில்லை. கண்கள் இருந்தும் அது எப்படி இருக்காருன்னா பார்வை இல்லாதவர்களாகத்தான் இருக்கின்றார்கள். அடிப்புராணத்தை சொல்லுகின்றார், சிவந்தன் திருவுருவை காணாத கண்ணே குருடாம், சீசால் சிவந்தன் திருவுருவை எண்ணாத சிந்தையே பித்தாம். பார்த்தோம் அப்படின்னா பித்து பிடிச்சு போச்சு அப்படின்னா மனப்பிறழ்வு ஏற்பட்டவர்களை பித்து பிடித்தவர்கள் சொல்லுவோம். கூட பார்க்கணும் நாகர் மக்கள்ல சுப்பிரமணிய சுவாமி மணவாள நம்பியாக வைதிக திருக்கோலமும் மணவாள திருக்கோலமும் கொண்டவராக கல்யாண கோலத்தோடு அங்கு நிற்கின்றார். புத்தூர் சடங்க சிவாச்சாரியுடைய மகளை மனம் முடிப்பதற்காக சிவருமான் வயோதிக வடிவிலே வேதிகராக வந்து இந்த சுந்தரன் எமக்கு அடிமைன்னு சொன்னார். சொன்ன காலத்துல இவர் விட்டதோ கல்யாணம் நடக்கக்கூடிய காலத்துல வந்து கல்யாணத்தை நிப்பாட்டிக்கின்றாரு. உன்னுடைய அகவைக்கும் உன்னுடைய நிலைக்கும் இது தகுமா விட்டாரோ அப்படின்னு பித்தா. ஒரு நல்ல நிகழ்வு நடக்கின்ற காலத்தில் ஒருவர் தடுப்பார்களா, தடுக்கின்றனால இந்த பித்தன் அப்படின்னு போட்டு பார்க்கும்போது அந்த மனம் சரியாக இல்லாதவர்களை பித்தர்னு சொல்லுவாங்க. அதனால என்ன சொல்றாங்கன்னா இந்த சிந்தை ஒரு மனிதனாக பிறந்த ஒருவருடைய சிந்தையிலே சிவ சிந்தை என்று சொல்லக்கூடிய சிவபெருமானை பற்றிய சிந்தனை நினைவு இல்லாது இருந்தால் அவர்களுக்கு எப்படிப்பட்டவர்கள் சொன்னால் சிவந்தன் திருவுருவை எண்ணாத சிந்தையே பித்தாம் என்றும் சிவந்தன் திருப்புகழை கேளா செவியே செவிதான். இது நம்முடைய தென்னூர் கடலும் வடலூர் கடலும் நிலைகண்டுணர்ந்த மாதவ சிவஞான யோகிகள் என்று சொல்லக்கூடிய சிவஞான முனிவர் தான் குறிப்பிடுகிறார். ரொம்ப அழகான நம்முடைய சைவ சமய பக்தஜன சபையில தான் வந்த உடனே பெருமானை வணங்கிட்டு அப்படியே பழம்பெரும் படங்கள் இது ஒரு புராதனமான நம்முடைய ஆச்சாரியர்களாக குருவாக நிகழக்கூடிய ஒவ்வொருடைய திருப்படங்களையும் அப்படி கருவுற்று அவருடைய வணங்கக்கூடிய காலத்துல ரொம்ப அழகான நேராக பார்க்கும்போது நம்முடைய வெகுண்டர் ரொம்ப திருவண்ணேநல்லூர் வெகுண்டர் சிவஞான முனிவர்கள் பாடுவர். திருவாவூரை ஆகியவற்றை நம்முடைய நமச்சிவாய முனிவை பாடுகின்ற காலத்துல கைலாய பரம்பரையில் சிவஞான போதனை காட்டும் பெண்ணை பயில்வாயை மெய்கண்டான் சந்ததிக்கோர் விஞ்ஞான பாகுபாகி மெய்கண்டான் சந்ததிக்கோர் விஞ்ஞான பானுபாகி உயிராரும் பொழில் திருவ
ஆதி மரபுடையோ திருமரபு நீடூழி தடைய மாதோ. ரொம்ப அழகா நம்முடைய மாதவ சிவஞான யோகிகள் தான் வெங்கடாரை போற்றி துதித்து அவருடைய வழியிலே வரக்கூடியவர் நம்முடைய நமச்சிவாய மூர்த்திகள். ஆகினால இந்த கைலாய பரம்பரை வரக்கூடிய அனைவரும் இடூறி வாழ்க வாழ்க்கை என்று வாழ்த்தியவர். ரொம்ப அழகாக இங்க பேசுகின்ற காலத்தில் இந்த குருவர் நேர பகவன் வெகுண்டாரை கண்டு இது ரொம்ப தத்ரூபமாக வெகுண்டார் இப்படித்தான் இருந்திருப்பார் அளவுக்கு அவருடைய திருவுருவ அந்த அமைப்பும் திருமேனி திருமுக பொலிவும் அந்த சிவ வேட பொலிவு இந்த காதலை பார்க்கும் போது ஆரம்பி சுந்தர வேடம் சொல்லக்கூடிய அந்த சுந்தர வேடத்தோடு மகர கட்டிகையோடு கையில ஜபமால என்ன சிவ சின்னங்கள். இந்த சிவ சின்னங்களை இப்படித்தான் தரிக்க வேண்டும் பார்க்கும்போது அந்த சமுதாயத்தோடு கூடியவராக வெகுண்ட தேவரை பக்கத்திலே யாரை பார்க்கணும்? நம்முடைய மாதவ சிவஞான யோகிகள். சிவஞான முனிவர் பலகாலம் தங்கி இருந்து சைவம் வளர்த்த பகுதி இந்த தர்மமிகு சென்னை மாநகர். அவரும் அவருடைய மாணவர் நம்முடைய கச்சியப்ப முனிவரும் தங்கி இருந்து ஞான நூல்கள் விநாயக புராணம் எல்லாம் எழுதி அரங்கேற்றம் செய்திருக்கிறது நம்முடைய சென்னை மாநகர். ஆகினால என்னன்னா அந்த தொடர்பு நம்முடைய திருவாரூரை ஆதீனத்திற்கும் வெகுண்டாருக்கும் சிவஞானத்திற்கும் உண்டான தொடர்பை நம்முடைய சைவ சமய பக்தஜன சபையிலே இந்த படங்கள் நமக்கு காட்டிக்கிட்ட. ஆகினால அவர்தான் சொல்லுகின்றார் சிவந்தன் திருப்புகழை கேளா செவியே செவிதான். அப்ப இறைவனுடைய புகழை பாடல்களை எல்லாம் காதால் கேட்காத காதுகள் எல்லாம் செவிடு என்கின்றார். அன்பில் சிவந்தன் திருப்புகழை ஓதாத வாயே துணிந்த முன்பை. யாருடைய வாயால இறைவன் புகழை பாடுவதில்லை, இறைவன் நாமத்தை சொல்லுவதில்லை, இறைவன் புகழை பேசுவதில்லை அப்படின்னா அவர்கள் வாயிருந்தும் பேச முடியாதவர்கள். ரொம்ப அழகா என்னன்னா கண்ணிருந்தும் இருந்த காதிருந்தும் செய்வது சிந்தை என்று சொல்லக்கூடிய அறிவு இருந்தும் இறைவனை பற்றிய சிந்தை இல்லை. அப்ப எதற்காக இவையெல்லாம் இவையெல்லாம் என்ன செய்ய வேண்டும் அப்படிக்காக திருவங்கமாலையில அழகா பாடினார். தலையே நீவனங்காய் தலை மாலை தலை கணித்து தலையாலே பறி தேரும் தலைவன் தலையே நீ வணங்காய் வாயே வாழ்த்துகின்றாய் செவிகால் கேட்கின்றோம். ரொம்ப உங்களுக்கே தெரியும். ஆகினாலே அந்த திருவாரூரை ஆதியத்தோடு தொடர்புடைய இடமாகத்தான் நம்முடைய சைவ சமய பக்தஜன சபை அழகாக நம்முடைய திருவள்ளுவர் கையப்பாக்கும் நம்முடைய சதாசிவம் செட்டியாரையா அவர்கள் அழகாக நம்முடைய அரங்கத்தை நம்முடைய அமைப்பை துவங்கி சைவ பரிமாணம் நல்ல சாத்திர தோத்திர நூல்களுக்கெல்லாம் அழகான விதிமுறைகளையும் திருமுறை நிகழ்வுகளையும் எல்லாம் இப்படித்தான் நிகழ்த்த வேண்டும் என்பதை திண்ணமாக இருந்து நிகழ்த்திய இடம். அதனால்தான் திருவாரூரை ஆதியத்தில் நம்முடைய 23வது துர்முகா சன்னிதானம் அவர்கள் சைவ சுடர் நிலையில் நிற்கின்ற ஒரு உயர்ந்த பட்டத்தை கொடுத்து இன்னைக்கு 100 ஆண்டு கடந்து 122வது ஆண்டிலே நம்முடைய சைவ சமய பக்தஜன சபை அந்த சைவ சமயத்தை வளர்த்து வருகின்றது. அதுவும் சென்னை மாநகரத்தின் இதய பகுதியார் சிதம்பரத்தில் எப்படி சிதம்பரம் பார்த்தீங்கன்னா விராட் புருஷன் என்று சொல்லக்கூடிய பூமி புருஷனுக்கு இதயஸ்தானம். ஒரு மனிதனுக்கு உடம்பு முழுக்க பாருங்க கை கால் கண் மூக்கு வாய் தலை உடம்பு எல்லாமே இருந்தாலும் ஒரு மனிதனுடைய இயக்கம் எங்கே இயங்குகின்றது, எங்கே இருந்து இயக்கப்படுகின்றது அப்படின்னா இதயத்திலிருந்து தான். இந்த இதயத்திலிருந்து தான் இதயம் என்னவாகும்? விரிந்து 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 அந்த குருதி உள்ளது வெளியெடுத்து எல்லா பக்கமும் அது சேர்ப்படும். அது போல பார்த்தீங்கன்னா சிவபெருமான் என்ன பண்றாரு அப்படின்னா இந்த அண்ட சராசரத்திற்கும் இதய தானமாக இருக்கக்கூடிய திருத்தலம் எது அப்படின்னா நம்முடைய தில்லை என்று சொல்லக்கூடிய சிதம்பரம். அதனாலதான் அந்த சிதம்பரம் என்ன பண்றாரு? எப்போதும் சர்வ சதா காலம் என்ன பண்ணிட்டு இருக்காருன்னா ஆடிக்கொண்டே இருக்கின்றார் பெருமான். அதனாலதான் அரதன மந்திரில் ஆடும் மாணிக்க கூத்தன் என்று திருமந்திரத்தில் நம்முடைய திருமூல தேவர் பெருமானுடைய திருக்கூத்து தரிசனத்தை திருக்கூத்தார். அவர் ஆட்டம் நின்று போச்சுன்னா உலகத்தினுடைய ஆட்டம் என்பது அனைத்தும் நிறைவுன்னு பார்க்கறதுல என்ன பண்றாராம்? சிவருமானே படைத்தல், காத்தல், அடித்தல், மறைத்தல், அருளல் என்று சொல்லக்கூடிய இந்த பஞ்ச கிருத்தியங்கள் சொல்லக்கூடிய 5 தொழில்களையும் ஆற்றவல்ல ஒரு திரு
இந்த இயக்கத்தை இயக்கக்கூடிய இடம் எது அப்படின்னா இந்த இதயம். அது போலதான் இந்த தமிழகத்திற்கு இயக்கமாக இதயமாக திகழக்கூடிய நம்முடைய சென்னை மாநகர் அந்த தலைமையான இடத்துல இருந்து நம்முடைய சைவ பரிபாலன் ஒரு திருமுறை பதிப்பு, ஒரு திருமுறை, ஒரு ஒரு உரை நிகழ்வு அப்படின்னாலே சைவ சபை பக்தஜன சபை தான் என்பதை அருகிட்டு நம்முடைய படம் பெரியவர்கள் போற்றியதெல்லாம் நம்முடைய சபைக்கு வந்து நேர்ல பார்க்கும். எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்ல கேட்டுட்டே இருக்கீங்க. தொடர்ச்சியா திருமுறை நிகழ்வுகள், சொற்பொழிவுகள் வாரந்தோறும் பார்க்கும்போது செவ்வாய்க்கிழமை வியாழக்கிழமையில சொற்பொழிவுகள் நடப்பதெல்லாம் நீங்க வந்து யூடியூப்ல கேட்கலாம். ஆனா நேர்ல வந்து இந்த காட்சிகளை எல்லாம் நேரிலே கண்டு கண்ணால் கண்டு செவிகால் கேட்கின்ற போது இன்னும் அந்த பயனை வந்து நம்ம முழுமையாக பெறலாம் என்று சொல்லி ரொம்ப அழகா இன்னைக்கு தலைப்பு வந்து என்னன்னா இரவாடும் பெருமான் என்று அடைகிறது. பொதுவா பார்க்கும்போது சிவபெருமானை சொல்லுகின்ற காலத்தில் அவர் எங்கே திகழ்கின்றார், எப்படி திகழ்கின்றார், எப்படியெல்லாம் திகழ்கின்றார் அப்படின் போது அப்பர் பெருமான் சொல்றார், ஒன்றாய் உலகனைக்கும் ஆனார்காமே ஊழிதோர் ஊழி உயர்ந்தார்காமே நின்றாகி எங்கும் நிபந்தார்காமே நீர் வழிக்கு ஆகாசம் நானார்காமே கொண்டாடும் கூற்றை உதைத்தார்காமே கோலப்பழனை உடையார்காமே சென்றாடும் தீர்த்தங்கள் ஆனார்காமே திரு ஆடங்காடுரை செல்வர்தான். அப்போ நிலமாக, நீராக, நெருப்பாக, காற்றாக எல்லாமாகவும் திகழக்கூடிய சிவபெருமானே எப்படி திகழ்கின்றானா அப்படின்னும் போது அப்பர் பெருமான் தான் சொல்லுகின்றார். ஒரு நாள்னு சொன்னா ஒரு நாளை எப்படி பிரிப்போம்? ஒரு நாளை எப்படி பிரிப்போம்? பகல் இரவு ஒரு 24 மணி நேரம்னா பாத்தீங்கன்னா காலையில 6 மணியில இருந்து இல்லைங்களா ஒரு மாலை 6 மணிக்கு வரைக்கும் பாத்தீங்கன்னா இருக்கக்கூடிய காலத்தை பகல்னு சொல்லுவோம். ஒரு 6 மணிக்கு பிறகு அப்படின்னா இரவுக்கு பக்கம் மறுநாள் காலை 6 மணி வரைக்கும் அது இரவு வேலைன்னு அந்த வேலைகளை ஒரு நாளின் வேலைகள் 2ஆக பிரிக்கும். காலை இரவு என்று பார்ப்போம். இந்த வேலையாகவும் திகழக்கூடியவன் யார் அப்படின்னா சிவபெருமானே என்று குறிப்பிடுகிறார். சிவபெருமான் எங்க இருக்க? அங்கில் எனாதபடி எங்கும் நீக்க வர நிலைந்தவர். அதனால இந்த பகல்னு ஒன்று சொல்றவே அந்த பகலின் வடிவமாக திகழக்கூடியவன் யார் அப்படின்னாலும் சிவபெருமானே. இரவுன்னு சொல்றவே அது இரவின் வடிவமாக திகழ்பவனும் யார் என்று சொன்னால் சிவபெருமானே. இரவும் பகலுமாய் நின்றார்காமே. சாமி எப்படி நிற்கிறாரா? அவரே இரவாகவும் நிற்கிறார், அவரே பகலாகவும் நிற்கின்றார். இரவும் பகலுமாய் நின்றார்தாமே எப்போதும் என் நெஞ்சத்து உள்ளாராம். கொஞ்ச நேரம் அங்கே எங்க நின்று அவர் எங்கிருந்துங்க பிடிக்கிறது? சிவபெருமான் இங்கதான் இருக்காங்க. நம்மால ஏதாவது ஒரு குறிப்பிட்ட வட்டத்தை போட்டு காட்ட முடியுமா? முடியாது. அதனால அவரே இரவாகவும் இருக்கார், பகலாகவும் இருக்கார். நம்முடைய நெஞ்சத்தில் நீங்காது எப்போதும் யார் இருக்க? அவர் தான் இருக்கின்றார். ஆகையினாலதான் என்னன்னா இறைவனை சதா சர்வகாலமும் நினைக்க வேண்டும்னு பார்க்கிறோம். நினைக்கக்கூடிய காலத்துல அவருடைய அருள் கிடைக்கும்னு பார்க்கிறோம். அப்படி நினைத்தால் கூட என்னன்னா அவரை அடைவது, அவருடைய அருளை பெறுவது என்பது கிடைப்பது என்பது மிகவும் அரிது அப்படின்ற யாருன்னா சுந்தரமூர்த்தி சுவாமி தான். அவர்தான் திருவையாறு பாடல் ஐயாரப்பை பாடிக்கிற போது பரவும் பரிசொன்று அதிகே பண்டே உம்மை பயிலாதே பரவும் பரிசொன்று அதிகே பண்டே உம்மை பயிலாதே இரவும் பகலும் நினைந்தாலும் இரவும் பகலும் நினைந்தாலும் எய்த நினை
கருபாலை அரவும் தீரை காவிரி கோட்டத்து ஐயாருடைய அடிகளோ ஐயாருடைய அடிகளோ. அப்ப இரவும் பகலும் நினைந்தாலும் எய்த நினைய மாட்டான். இரவாகவும் அவனே இருக்கின்றான், பகலாகவும் அவனே இருக்கின்றான். நெஞ்சத்தில் நீங்காது இருக்கக்கூடியவனாக அவனே தான் இருக்கின்றான். ஆனாலும் நினைத்தாலும் என்ன பண்ண முடியல, பகல் இரவுன்னு 2 வேளை நினைச்சாலும் கூட அவன் எழுதுவது என்பது ரொம்ப அரிதாக இருக்கின்றதே அப்படின்ற. சரி, நான் இரவு பகல் 2 வேளையும் நான் எப்படி தொழுகின்றேன், நான் எந்த நேரத்திலே வணங்கினர். ஒரு நாள் இருக்கு, ஒரு நாளிலே காலை நேரத்தில் பார்த்து ஒரு திருமணம் செய்ய வேண்டும், ஒரு திருமணை புது விழா செய்ய வேண்டும், ஒரு கால்கோள் பண்ணணும், இல்லாட்டி ஏதேனும் ஒரு மங்கள நிகழ்வு நிகழ்த்தணும் அப்படிங்கும் போது எல்லா நேரத்திலேயும் ஒரு நிகழ்வுகளை சடங்குகளை நிகழ்த்துவோமான மாட்டோம். ஏன்னா அது நமக்கு அந்த நாடும் நேரமும் நமக்கு எது ஒரு நல்ல ஒரு அருளை தரும், நல்ல ஒரு காரியத்தை செய்வது வெற்றியை தரும் அப்படின்னு நம்ம என்ன பண்ணுவோம், இந்த ராக காலத்தை ஒதுக்கிடுவோம், யமகட்டத்தை ஒதுக்கிடுவோம், இல்ல பிள்ளைகளை ஒதுக்கிடுவோம், நல்ல ஒரு லக்னம் பார்ப்போம். ஒரு கல்யாணம் அப்படின்னா அதுலயும் இந்த லக்னத்துல பாத்தீங்கன்னா ஸ்திர லக்னம் சர லக்னமும் உண்டு. லக்னம் குடிக்கும் போது பாத்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு திருமங்கல நாள் சுட்ட வேண்டும், ஒரு பெண்ணுக்கு கல்யாணம் பண்ணணும் அப்படின்னா ஸ்திர லக்னம் வைப்பாங்க. ஒரு கோயில் கட்டி ஒரு கும்பாபிஷேகம் பண்றோம், ஒரு கருவறையில மூல ஆலயத்துல ஒரு இறைவனுடைய திருமேனியை நிறுவி குடமுழுக்கு விழா நிகழ்த்த போறோம் அப்படின்னா அந்த லக்னம் வைக்கும் போது என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்திர லக்னம் வைப்பாங்க. ஏன் அப்படின்னா அந்த நிறுவக்கூடிய இறை அருள், அந்த இறை திருமேனியில எப்பவும் எப்படி இருக்கணும், இறையிட்டு நிற்க வேண்டும். அதுபோல ஒரு பெண்ணுடைய கழுத்தில அந்த திருமங்கல நாளை சுட்டுகின்ற காலத்திலேயே அது நிலையாக நிற்க வேண்டும், என்னைக்கும் மங்களம் மிக்கவளாக இருக்கணும்னு என்ன பண்ணுவாங்க, ஸ்திர லக்னம் வைப்பாங்க. இந்த சர லக்னம் அப்படின்னா, சரம் அப்படின்னா அசையக்கூடியது, நகரக்கூடியது பார்ப்போம். அந்த சர லக்னம் அப்படின்னா சர லக்னமும் பயன்படுத்துவாங்க. அது எதுக்கு அப்படின்னா, நம்முடைய கோயில்களில் பார்த்தீங்கன்னா தேரோட்டம் நடக்கும், சுவாமி ரதாரோகம், தேர்வுரை நம்ம கந்த பெருமான் பார்த்தீங்கன்னா இப்பதான் அழகா வந்த தைப்பூசத்துக்கு வந்த தேர் எப்படி இருக்கணும், தேர் ஒரே இடத்துல நிறுத்திட்டே இருக்கணும். தேர்னா என்னவாகணும், அது ஒரு இடத்தை விட்டு இந்த இடம் அசைந்து ஒரு இடத்தை விட்டு ஒரு இடம் நகர்ந்து வர வேண்டும். அதனால என்னன்னா ஒரு ரதாரோகணம் என்று சொல்லக்கூடிய ஒரு தேரோட்டம் என்று சொன்னால் சரலக்னம் வைப்பார். அப்போ இதுக்கெல்லாமே நம்ம நேரம் காலம் எல்லாவற்றையும் பார்த்து அந்த துல்லியமான நேரத்தில் என்ன பண்றோம், ஒரு வழிபாடை ஒரு சடங்குகளை எல்லாம் செய்து அந்த அருளை பெறுகின்றோம், அதனுடைய பலனை பெறுகின்றோம் பார்க்கிறோம். நான் இறைவனை இரவு பகல் எல்லா காலமும் தொழுகின்றேன். எந்த காலத்திலே எந்த நேரத்திலே இறைவனை தொழுதால் எனக்கு இறைவனுடைய அருள் கிடைக்கும். ஒரு நாளில் எந்த நேரத்தில் எந்த காலத்தில் இறைவனை வணங்கினால் இறை அருள் கிடைக்கும் அப்படின்னு ஒரு அழகா நம்முடைய கருப்பூர் தேவன் சொல்றார். சிவபெருமான் இருக்கா இல்லையா, இந்த சிவபெருமான் ஒவ்வொரு தலங்களிலேயும் ஒவ்வொரு சிவலிங்க மூர்த்திகளிலே அவர் எழுந்தருளி இருந்து வணங்கக்கூடியவர்களுக்கெல்லாம் அருள்புரியக்கூடியவராக திகழ்ந்தாலும் அவர் என்ன பண்றாருன்னா, இந்த பலி தேர்பவர் இரவலர் என்று சொல்லக்கூடிய பிக்ஷாளராக அவர் எப்போ வருகின்றாரா அப்படின்னா இந்த அழகா சொல்றார். எந்த வேலை அப்படின்னா நள்ளிரவு வேலை. இந்த நள்ளிரவு வேலைகளை என்ன பண்றாரு, சாமி திருவீதிக்கு வருகின்றாரு. இது அழகா சொல்லுகின்றார் பாருங்க. பணிவடு மதியம் பயில் கொழுந்தன்ன பல்லவும் வள்ளி என்று இங்கன் வினைபடு கனகம் போலைய வையாய் போல யாவையுமாய் வீந்துளது ஒளிவர நிறைந்து துணிபடு கலவி மலைமகள் உடனாய் தூங்கு இருள் நடு நல் யாமத்து என் மனநிலை அணுகி நுணுகி கடந்தோன்
மறுவிடம் திருவிடை மருது. மருது திருவிடை மருது என்னன்னா சாமி உமாதேவியோடு வருகின்றார். யாரோட வர? தனியா வர்றதில்லை. சாமி யாரோட வராருன்னா உமாதேவியோடு வருகின்றார். எப்ப வரார் அப்படின்னா அந்த நள் இருள், அதுவும் தூங்கிருள் சொல்ற பாருங்க. தூங்கிருள் நடு நல் யாமம். ஊர் உலகமே எல்லாம் தூங்கக்கூடிய நேரம். ஊர் உலகத்துல எல்லாம் படுத்து தூங்குவாங்க பாருங்க. அந்த தூங்கக்கூடிய நடு நல் யாமம், நடு ராத்திரி சொல்லுவோம் பாத்தீங்கன்னா இந்த அர்த்த ஜாமம்னு சொல்லுவோம். இரவு இருக்கு. இரவு எப்ப தொடங்குது? சாயங்காலம் 6 மணிக்கு தொடங்குது. மறுநாள் காலையில விடியற் காலை வரைக்கும் இரவு தான். அப்ப இந்த இரண்டுக்கும் இடைப்பட்ட அந்த காலம் அப்படின்னா அது எத்தனை மணி? அந்த நடு ஜாமம் அப்படின்னு சொல்லக்கூடியது எந்த காலம், எந்த நேரம்? எந்த நேரம்? மாலை 6ல இருந்து காலை 6 வரைக்கும் பார்க்கிறோம் இல்லைங்களா? விடிய காலை வரைக்கும் பார்க்கிறோம். இது நடு ஜாமம் என்பது எந்த காலம்? அந்த ஜாமம் நடு நேரம் ஒரு 12 மணிக்கு பிறகு. ஒரு 12ல இருந்து ஒரு 1:30 மணி வரைக்கும் இருக்கக்கூடிய காலம். என்னன்னா சாமி என்ன பண்றாருன்னா அந்த வேலையில தான் உமாதேவியோடு என்ன பண்றாரா திடீர வருகின்றார். ஒவ்வொரு இல்லங்களாக சிவருமான் அந்த விஷாரராக அப்படி வந்து நாமெல்லாம் போய் என்ன பண்றோம்னா இறைவனை தேடி சென்று ஆலயத்திலே வணங்கி அவரை வழிபாடு செய்து அவன் அருளை வேண்டி நிற்கின்றோம். தேடி சென்று திருந்தடி ஏற்றுமே. நாம தான் கோயிலுக்கு போய் இறைவனை வணங்குறோம். தேடி சென்று திருந்தடி ஏற்றுமே. நாடி வந்து அவர் நம்மையும் ஆட்கொள்வார். இப்ப நமக்கு அருள் புரிய வேண்டும்னு சாமி எப்ப வராரான்னா அவரே நம்மள நாடி நடு நெசி என்று சொல்லக்கூடிய அந்த நள்ளிரவு வேளையில வருகின்றார். அதான் சொல்ற நம்முடைய கருவுல துங்கிருள் நடு நல் யாமத்து என் மனநிடை அணுகி. எங்க வந்தாரு? வெளியில வந்து கதவை தட்டினாரா? வெளியில வந்து புறக்கதவை தட்டல. எங்க வந்து கதவை தட்டாரு? இந்த மனம் இருக்கு இங்க உள்ள வந்து என்ன பண்றது? மனசுல வந்து உள்ள அணுகி, எப்பா என்ன தூங்கிட்டியா? என்ன பண்ணிட்டு இருக்க? என்ன வேணும்? ஏது வேணும்? எல்லாத்தையும் கொடுக்கறதுக்காப்பா வந்திருக்கேன் அப்படின்னு என்ன பண்றாரு சிவபெருமான்? அந்த நள்ளிரவு வேளையில தான் வந்து என்ன பண்றாரு? மனதை அடைகின்றார். மனதை அணுகி, மனநிலை அணுகி, நுணுகி. அப்ப என்னன்னா என்னடா ஐயா வந்து இறைவனை பெறணும் அப்படின்னா நடராத்திரிக்கு இறைவனை வணங்கணுன்றாரு. நடராத்திரி 12-1 மணிக்குள்ள எங்க கோயில் திறந்து வச்சிருக்கோம்? நாம போய் எப்படி இறைவனை வணங்குவது அப்படின்னா சொல்றாரு. இந்த அக வழிபாடுல பார்க்கும்போது சாமியே எங்கன்னா இந்த உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம் வள்ளல் பிரானார்க்கு வாய் கோபுர வாசல் தெள்ளல் தெளிந்தார்க்கு ஜீவன் சிவலிங்கம் கண்ட புலனைக்கும் காடா மணிவிலை. அப்ப இந்த மனம் என்று சொல்லக்கூடிய ஆலயத்தில் சாமி என்ன பண்றாரு? நடு நல் யாமத்துல மாதேவியோடு அந்த 12ல இருந்து 1:30 மணிக்கு என்ன பண்றாரு? அந்த வேலையில வந்து அணுகி கிட்ட வர வந்தவர் நுணுகி உள்ளுக்குள்ள இறங்கி என்ன பண்றார்? அந்த சிந்தனை என்று சொல்லக்கூடிய அந்த சிந்தனையின் மூலமாக நம்முள் இருந்து அப்பதான் என்னன்னா அன்பே பார்க்கும்போது அவருடைய வழிபாடு எப்படி இருக்கு? அன்பின் வழிபாடாக உணர்ந்து செய்யக்கூடிய காலத்துல அவர் என்ன பண்றாரு? உள்ள அன்புகின்றாரு பார்க்க மனநிலை அணுகி நுணுகியும் கலந்தோன் மறுவிடம் திருவிடை மருதியிலோ ஐந்தலை நாகம் மேகலை அறையா அகந்தொரும் பரிதிரி அடிகள் தந்திரி ஈனை கீதமும் பாட சாதி கிண்ணறங்கள் கலந்து ஒளிப்ப மந்திர கீதம் திங்குடல் எங்கும் மறுவிடம் திருவிடை மருதே. உடம்புல சாமி வர அதிகாரிகளுடைய இல்லங்கள்ல தேடி தேடி எப்படி இந்த திரும்பாவையில பார்க்கும்போது தூங்கக்கூடிய பெண்களை எல்லாம் துயிலெழுந்த பெண்கள் எப்படி கதவை தட்டி எழுப்பி இளையவர்களை பெறுவோம், வாருங்கள் இன்னும் தூங்காத எழுந்துக்கோ, நாம எல்லாம் போய் நீராடுவோம், இளையவர்களை பெறுவோம் என்று அங்க காண்கின்றோமோ அது போல சாமியே என்ன பண்றாரா? உடம்புக்கு மகாலிங்க பெருமானே மகாலிங்க சாமி ஒவ்வொருடைய இல்லமாக வந்து அடியாருடைய மனதை அழுகி நுணுகி அப்படியே வந்து என்ன பண்ற
பண்றாரு, உமாதேவியோடு அந்த நல்ல ஜாபத்துல வந்து அனுப்பிடுகின்றார். அப்ப என்னென்ன ஓசைகள்லாம் கேட்குதுன்னு சொல்ற, தந்திரி வீணை, வீணையுடைய அந்த ஓசை, கீதம் பாடல் இனிமையான பாடல் ஓசை, சாதி கிண்ணறம் கலந்தொழிப்ப மந்திர கீதம் தீங்குழல் இருக்கும். 63 நாயன்மார்களை பார்க்கும்போது இந்த இசைக்கருவிகளை மீட்டிய நாயன்மார்கள் அப்படின்னு பார்க்கும்போது திருநீலகண்டத்து யாழ்ப்பாணை பார்க்கிறோம். அவர் யாழ் மீட்டி யாழின் மூலமாக இறைவனை வணங்கியது. அவர் எப்படி இறைவனை வணங்கினார்? இசைக்கருவியை மீட்டிய ஞானசம்பந்தருடைய பரிகளுக்கெல்லாம் உடன் சென்று இசைக்கருவியை மீட்டிய இறையொருளை பெற்று முக்தியடைந்து செயற்கரிய செயல்களை செய்து இன்னைக்கு நாயன்மாராக நம்முடைய திருநீலகண்டத்து யாழ்ப்பாணம் திகழ்கின்றார். அது போல உணர்ந்தது யார் அப்படின்னா நம்முடைய ஆணாய நாயனர். அவர் என்ன பண்ணுவார்? எப்போதும் அந்த வேட்டிக்குழல் என்று சொல்லக்கூடிய புல்லாங்குழலை எப்போதும் அவர் உருவாட்டு பார்க்கிறோம். அது வெறுமனையும் உதாது என்ன பண்ணுவாரா அப்படின்னா அந்த திருவைந்தெழுத்தை அந்த புல்லாங்குழலிலே வைத்து அவற்றை வாசிப்பாரா. அதனால என்னன்னா அதான் சொல்றாரு இந்த இடத்துல பார்க்கும்போது, மந்திர கீதம் தீங்குழல் எங்கும். அப்ப என்னன்னா எந்த ஒன்றும் சிவ சம்பந்தத்தோடு சிவ சிந்தனையோடு சிவ சார்போடு செய்ய வேண்டும். படிக்கிறோம், சாப்பிடுறோம், சாப்பிடுற சாப்பாடை கூட அது சிவமாக நினைச்சு பாவிச்சு சாப்பிடும்போது பார்க்கணும். எந்த ஒன்று எல்லாவற்றையும் சிவம், எல்லாம் சிவம், எங்கும் சிவம், எதிலும் சிவம். அதனால என்னன்னா வெறுமனே இசைக்காக அந்த சேவை கருவிகள்ல கூட என்னன்னா மந்திரமாக திகழக்கூடிய திருவைந்தளத்தை வைத்து இசைக்கக்கூடிய அந்த பாங்கு. அதனால என்ன நடு ஜாமத்துல அந்த புல்லாங்குழலிலே மந்திர கீதம் முழங்க எங்கும் மறுவிடம் திருவிடை மறுவிட. அப்போ பார்க்கும்போது என்னன்னா ரொம்ப அழகாக நம்முடைய பெருமான் வெளிப்படக்கூடிய காலம். ஒரு நாள் பொழுதுல இறைவன் வெளிப்படக்கூடிய காலம் எது அப்படின்னா நடுஜாமம்னு பார்த்தோம். நடுஜாமத்துல என்ன பண்ற? அடியாருடைய இல்லத்தை தேடி மனதை தேடி வந்து தட்டி எழுப்பி அருளியக்கூடிய காலமும் அந்த நடுஜாமம். இறைவன் ஆடுகின்றான் அல்லவா சதா சர்வகாலமும் திருக்குத்தினை புரியக்கூடியவனாக திரையிலே பார்க்கின்றோம். இப்ப கூட அழகா சொன்னேன். ஏன்னா அதுதான் பஞ்சகிருத்திய பரமானந்த தாண்டக்கூடிய இடம்னு பார்க்கணும். எப்படி ஆடுகின்றார் அப்படின்னா ஒரு கையில பார்த்தீங்கன்னா உடுக்கையில் ஒழித்தவாறும் ஒரு கையில எரியகல்னு சொல்லக்கூடிய அந்த தீச்சட்டி நெருப்பு இல்லைங்களா, கையில நெருப்பினை ஏற்றியவாறு ஆடுகின்றார்னு பார்க்கணும். இந்த வேளையில் ஆடுகின்றார் சாமி நடராஜமூர்த்தியா நள்ளிரவு வேளையில் தான் ஆடுகின்றார். இது ரொம்ப அப்பர் பெருமான் தான். எங்கன்னா நம்முடைய கல்வியில் கலையிலான காட்சி மாநகர் என்று சொல்லக்கூடிய காட்சிபுரத்திற்கு வருகின்றார். கட்சி ஏகும்பவானரை பாடுகின்ற காலத்தில் தான் ஏகும்பவானரை பாடும் போதுதான் பெருமானை பற்றி சொல்லுகின்றார், திருக்கூத்தை பற்றி சொல்லுகின்றார். கரவாடும் மன்னஞ்ச கரியானை கரவாடும் பண் நெஞ்சற்கு அறியானை. என்ன சொல்றாரு பாருங்க, கரவாடும் வண்ணஞ்சற்கு அறியானை. நான் சிவனடியார், நானும் சிவபக்தன், நானும் சிவபக்தன், நானும் சிவ வழிபாடு செய்வேன், நானும் நெத்தினரை திருநீர் பூசிக்கிறேன், நானும் ருத்ராட்சம் போட்டுக்கிறேன், திருவைக்கத்தை சொல்லுவேன். உள்ளார்ந்த பக்தியும் அன்பும் உடையவராக இருக்காங்களா? இல்லை. அதனாலதான் என்னன்னா சாமி என்ன பண்ற அப்பர் பண்ண சொல்றாரு, பொக்கம் மிக்கவர் பூவும் நீரும் கண்டு நக்கு நிற்பர் அவர் தம்பி நான். அடியார்களிலே பொய்யடியார் மெய்யடியார்னு பார்க்கும். மெய்த்தவ வேடம் பொய்த்தவ வேடம் பெரிய புராணத்தை பார்க்கும். அந்த திருநீற்றினுடைய பெருமை சார்புக்காகவே உயிரையே தந்தவர் யாருன்னா நம்முடைய ஏனாதி நாயனார், அதே போல மெய்ப்பொருள் நாயனாரை பார்க்கும். 2 பேரும் சிவச்சின்னத்துக்காகவே என்ன பண்ணாங்க, அன்பே சிவனுடைய அறிந்த நிலையில தன் உயிரை கொடுக்கிறார். ஆனா அவர்களை வந்து துன்புறுத்தி அவர்களை அந்த ஒரு நிலைக்கு ஆளாக்கி அவர்களை கொல்ல வந்தவர்கள் எப்படி இருக்காங்க? அதிசூரனை பார்க்கும். ஏனாதி நாயனார்த்தை யாரை பார்க்கும்? அதிசூரன் நெத்தினரை திருநீர் இருக்கு, கழுத்து ருத்ராட்சம் இருக்கு, திருவைந்தத்தை சொல்றான். ஆனா உள்ளுக்குள்ள என்ன இல்லை, சிவம் இல்லை.
உள்ளுக்குள்ள என்ன இல்லை? சிவம் இல்லை. அவர்கிட்ட அன்பு இருக்கா? ஐயோ எனாதியாரும் என்னை போல ஒரு உயிர் தானே, அவரை போய் துன்புறுத்தலாமா, அவரை துன்புறுத்தலாமா அப்படின்னு அவர் நினைக்கல. அந்த அன்பு, சிவம் என்கின்ற அன்பு உள்ள இல்ல, வெளியில வேஷம் மட்டும்தான் இருக்கு. அதேதான் மெய்ப்பொருள் நாயனார் பார்க்க. அங்க யார் வந்தா? மெய்ப்பொருள் நாயனார் கிட்ட முத்தநாதர் வந்து நிறைய கையில சுவடி கட்டி உள்ள என்ன இருந்தது? அந்த கத்தியை வச்சிருந்தான். உள்ள போனது ஓம் நம சிவாய். அவன் பேசிய அந்த சொல்லிய அந்த நாமமும் அவனுக்கு அங்க பலிக்கவில்லை. திருநீர் பூசினா திருநீரும் பலிக்கல, ருத்ராட்சம் பலிக்கல. காரணம் என்ன? உள்ள சிவம் இல்லை, உள்ள அன்பு என்கின்ற சிவம் இல்லை. சிவம் இல்லாத வெளி வேடம் அந்த இடத்துல. அதனால சேக்கிழார் சொல்ற பொய்த்தவ வேடம். மெய்ப்பொருளாருடைய வேடம் மெய்த்தவ வேடம். எது மெய்? அன்பு. சிவம் என்று சொன்னால் அன்பு. மெய்த்தவ வேடம். சரி வந்துட்டான். அவன் வேஷம் எப்படி இருக்கு? சிவனடியார் வேஷம். அவன் வந்த செயலை செஞ்சுட்டு போட்டோம் அப்படின்னு யார் பெருந்தன்மையே போறா? இங்க மெய்ப்பொருளாரும் போறா. ஏன்னா அது யாரும் என்ன பண்ணார்? திடீர்னு என்ன பண்ணான்? அதிசூரன் அந்த கேடயத்தை நகர்த்தும் போது நெத்தி நிறைய திரும்பியது. வந்தவன் என்னை கொல்ல வந்திருக்கிறான், சரி கொண்டுட்டு போட்டோம். ஆனா அவன் என்னை கொல்கின்ற காலத்தில் நிராயுதபாணியாக ஆயுதம் இல்லாத இருக்கக்கூடாது. ஆனால் என்ன பண்ணார்? வேணுனே அவன் செயலை முடிக்கும் அளவுக்கு என்ன பண்றார்? கையில ஆயுதம் தாங்கியவராக நின்று. அதனால என்ன? மெய்த்தவ வேடம், பொய்த்தவ வேடம். அப்ப என்னன்னா இறைவன் கிட்ட உள்ளார்ந்த அன்பும் பக்தியும் எல்லா உயிர்களையும் தம்போல் பாதிக்கின்ற அந்த உயர்ந்த ஒரு குணமும் இருக்கு. எல்லோரும் இன்புற்றிருப்பதற்கு வேறொன்று அறியே எல்லாரும். இது இல்லாம வெளியே வேறு. அதனால்தான் கரவாடும் வண்ணஞ்சற்கு, கரவாடும் வண்ணஞ்சற்கு அறியாணி. அவங்களால அவங்க போய் நினைச்சா சாமி காட்சி கொடுப்பாரா? அவனுக்கு இறைவனுடைய அருள் கிடைக்குமா? காட்சி கிடைக்குமா? கரவாடும் வண்ணஞ்சற்கு அறியாணி, கரவாடும் வண்ணஞ்சற்கு அறியாணி. பார்க்கும்போது அழகா சொல்றாரு பாருங்க. கரவாடும் வண்ணஞ்சற்கு அறியாணி, கரவார்பால் விரவாடும் பெருமானை, கரவார்பால் விரவாடும் பெருமானை, விடை ஏறும் வித்தகனை அறவாட சடை தாழ அம் கையில் அனல் ஏந்தி, அம் கையில் அனல் ஏந்தி இரவாடும் பெருமானை, இரவு ஆடும் பெருமானை என் மனத்தே வைத்தேன். இரவாடும் இரவாடும் பெருமானை என் மனத்தே வைத்தேன் நானே. அப்ப கரவார்பால் விரவாடும் பெருமான். சாமியோடைய ஆட்டம்ன்றது ஏதோ அப்படி மெதுவா உடல அசைக்கிற ஆட்டம்லாம் இல்லை. சாமி எப்படி ஆடுறாரா? வேகமா ஆடுறார். நடராஜமூர்த்தி என்ன பண்றாரு? ரொம்ப வேகமா ஃபாஸ்டா ஆடக்கூடியவராக இருக்கின்றார். ஆனால் அவரை சொல்லும் போது என்ன சொல்றாங்க? விரவாடும் பெருமானை, நிறைந்து ஆடக்கூடிய பெருமான் இல்லைங்களா? ரொம்ப அழகா நம்முடைய காரைக்கிழமையார் தான் திருவாலங்காட்டிலே நம்முடைய அண்டமன் நிமிர்ந்து ஆடக்கூடிய பெருமானுடைய தாண்டவத்தை சொல்லும் போது ரொம்ப அழகாக சொல்லுவாங்க. என்னென்ன பெருமானை சொல்லும்போது அதுவும் என்னன்னா அழகா நட்டப்பாடு. கொங்கை இறங்கி நரம்பெழுந்து குண்டு கண்பெண்பர் பொழிவயிற்று, கொங்கை இறங்கி நரம்பெழுந்து குண்டு கண்பெண்பர் பொழிவயிற்று, பங்கி சிவந்து பற்கள் நீண்டு பரடுயர் நீர்கனை காலோவென் பேய், தங்கியலரு உலரு காட்டில் தாழ் சடை எடுத்து திசையும் வீசி
மங்கும் கலரும் காடும் கடலும் மலையும் மண்ணும் விண்ணும் சுழல அனல் கையேந்தி ஆடும் அரவ புயங்கன் எங்கள் அப்பனிடம் திரு ஆலங்காடே அப்பனிடம் திரு ஆலங்காடே அப்பனிடம் திரு ஆலங்காடே. அம்மா தான் சொல்றா, சாமி விரைந்து ஆடக்கூடிய காலத்துல எப்படின்னா கடல் காடு கடல் இல்லைங்களா, மலை விண் மண் எல்லாம் என்னவாகுதான், எல்லாம் சுழலுதான். எல்லாம் சுழலும்படியாக விரைந்து ஆடுகின்றார சிவபெருமான். எப்போ? அந்த இரவு வேளை. சொல்ற பார்க்கும்போது விரவாடும் பெருமானை விடை ஏறும் வித்தகனை. சாமி இந்த சிவபாரதிய விடை ஏறும் வித்தகனை அரவு ஆட. சாமி வேகமா ஆடும்போது உடம்பெல்லாம் என்ன இருக்கு, அரவும் சொல்லக்கூடிய நாகங்கள் இருக்கு. அந்த நாகங்கள்லாம் என்னவாகுது, சாமியுடைய ஆட்டத்துக்கு ஏற்றவாறு அப்படி அங்கேயும் இங்கேயும். அதனாலதான் நடராஜாவுக்கு பார்த்தீங்கன்னா அவருடைய உடம்புல பார்த்தீங்கன்னா அந்த நாகங்கள்லாம் எப்படி இருக்கும், அப்படி நீண்டு நீண்டு நீண்டிட்டு இருக்கும். ஏன்னா அந்த வேகத்துக்கு ஏற்றவாறு என்னவாகுது, அந்த நாகங்களும் நீண்டு இருக்குவாங்கல்ல. அதாவது ஆட சடை தாட. நடனம் ஆடும் போது ஜடாமுடி அப்படியே இருக்குமா, இருக்காதியா. அதனால அந்த சடை என்னவாகுது அப்படின்னா அப்படி தாழ்கின்றது. சடை அப்படி விரித்த சடை. அதனால சாமிக்கு பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும், ரெண்டு பக்கமும் அந்த விரித்த சடை இல்லையா. சாமி வேகமா அதனால அளவாட சடை தாட அங்கை அனல் ஏந்தி. ஏன்னா எந்த வேலையில ஆடுற சாமி கையில ஏன் இருக்கு, தீச்சல் தீக்க. நம்முடைய பார்க்கும்போது தீயகல் அப்படின்னு சொல்லக்கூடிய கையில என்ன ஏந்தி ஆடுற, நெருப்பை ஏந்தி ஆடுகின்றார். பார்க்க நெருப்பினுடைய பயன்பாடு எப்ப தேவை, இருள் சூழ்ந்த வேலைக்கு தான் என்ன தேவை, நெருப்பு தேவை, ஒளி தேவை என்று பார்க்க இல்லைங்களா. சாமி என்னன்னா நள்ளிரவு வேலை. அந்த நள்ளிரவு வேலையில எங்கெங்கு காரின் சுற்றியில என்ன இருக்கு, ஒரே கார் இருள் என்று சொல்லக்கூடிய காரில் சூழ்ந்த வேலையிலே அங்க நடு யாமம் என்று சொல்லக்கூடிய யாமத்துலதான் என்ன பண்றார், யாமத்துலதான் சுவாமி அந்த கையில நெருப்பை ஏந்தி ஆடுகின்றார். அங்கை அனல் ஏந்தி என்ன பண்றார், பெருமான் ஆடுகின்றார். அங்கை அனல் ஏந்தி இரவாடும் பெருமான், இரவு ஆடும் பெருமானை என் மனத்தே வைத்தேன் நானே. அந்த பெருமான் என்ன பண்றார், அந்த நெருப்பு ஆடக்கூடிய பெருமான் மனத்துல வந்து பார்க்கும்போது அந்த வேலை எந்த வேலை, சாமி எப்போ ஆடுகின்றார், சாமி ஆடக்கூடிய அந்த ஆட்டமும் அந்த தாண்டவமும் நெருப்பு ஏற்றி ஒரு ஆடக்கூடிய காலம் எது அப்படின்னா அதுதான் மகா சிவராத்திரி புண்ணிய காலம். மகா சிவராத்திரி புண்ணிய காலம். இந்த ராத்திரி என்கின்ற சொல்லுக்கு அதை பார்க்கும்போது ராத்திரி அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா உலக உயிர்கள் செயலற்று இருக்கக்கூடிய காலத்துக்கு ராத்திரி இருக்கு. ராத்திரி நேரம் அப்படின்னா இப்ப நம்ம கூட என்ன பண்ணுவோம், 9:30 10 மணிக்கு மேல சாப்பிட்டு போன படம் தூங்கிடும். ஏன்னா பகலெல்லாம் ஓடி உழைத்து அந்த கடைப்பு தீர ராத்திரி என்ன பண்ணுவோம், ஓய்வு எடுப்போம். ஆனா இன்னைக்கு காலம் மாறி போச்சு. பெரும்பாலும் ஐடி நிறுவனங்கள் எல்லாமே 10 மணிக்கு மேலதான் என்ன பண்றாங்க, இன்னைக்கு ஒர்க்கே. என்னால நைட்டு பார்க்கும்போது ஒர்க்கே தான் இருக்குது 10 மணிக்கு. அதனால என்ன பண்றோம், அப்போ ஓய்வு தேவை, ராத்திரியோட உறங்குகின்றோம். ஆனா இந்த சிவராத்திரின்னு சொல்லக்கூடிய காலம் இருக்கு இல்லையா, சிவராத்திரி அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா உலக உயிர்கள் யாவும் செயல் அற்று சிவத்தோடு ஒடுங்கி நிற்கக்கூடிய காலம். சிவத்தோடு அத்தனை உயிர்களும் ஒடுங்கி இருக்கக்கூடிய காலத்துக்கு தான் சிவராத்திரி, மகா சிவராத்திரி இருக்கு. ஏன்னா எப்படிப்பட்ட காலம், உலக உயிர்களும் எப்ப சிவத்தோடு ஒடுங்கி இருக்கும் அப்படின்னா மகா சம்ஹார காலம், மகா ஊழி காலம், பிரளய காலம் சொல்லக்கூடிய உலகமே என்னவாகுது, உலகமே அழிக்கின்ற காலத்துல அத்தனை உயிர்களையும் சாமி என்ன பண்றார், தன்னுடைய அங்கத்திலே அத்தனை உயிர்களையும் ஒடுக்கி கொண்டு வெளியில பார்க்கக்கூடிய எல்லாவற்றையும் என்ன பண்றார், நெருப்பினாலும் நீரினாலும் ஏனைய பூதங்களால் என்ன பண்றார், அத்துணையும் பத்மமாக்கன்னு பார்க்க ஆதியில முதல்ல சாமி என்ன பண்ணாராம், இந்த உலக உயிர்கள் அத்தனையும் உடம்புல ஒடுக்கி கொண்டு எல்லாவற்றையும் தீயிலே இரையாக்கி, தீக்கு இரையாக்கி எங்கெங்கு காணின்னு என்ன இருக்குது,
பஸ்மம் என்று சொல்லக்கூடிய சாம்பல். சரி, இப்ப வானிலை சூரியனும் சந்திரனும் இருக்கா அப்படின்னா சூரியனும் இல்ல சந்திரனும் இல்ல. என்ன காரணம்? சூரிய சந்திரனும் எங்க ஒடுக்கிட்டாங்க? சிவபெருமானுள்ளே ஒடுங்கி விட்டாங்க. வானத்துல பகல்ல சூரியன் இருந்தாதான் வெளிச்சம் இருக்கும் நமக்கு, இரவுல சந்திரனுக்காக ஒளி உண்டு நமக்கு. இப்ப சூரியனும் இல்ல சந்திரனும் இல்ல, அந்த விண்மீன் கூட்டங்கள் சொல்லக்கூடிய ஒன்றும் இல்ல, ஒளி என்பதே எங்கும் இல்ல. உலக உயிரோடு எல்லாம் உள்ள சிவபெருமான்கள். அப்ப என்ன இருக்கு? எங்கெங்கு பார்த்தாலும் காரிருள், எங்கெங்கு பார்த்தாலும் காரிருள், யாரும் இல்ல. அப்ப அந்த வேலையில சாமி என்ன பண்றாரு? அப்பதான் கையில தீச்சட்டி, அதுதான் மகா மயானம்னு பேர். சாமி நடனமாடக்கூடியவராக பார்க்கிறோம் அப்படின்னா அவர் எங்கே ஆடுகின்றார் அப்படின்னா மகா மயானத்தில் ஆடுகின்றார் அப்படின்னா அதுதான் மகா மயானம். உலகத்துல முதல்ல சங்காரம் நடந்து பாருங்க, எல்லாரும் ஒடுங்கிய காலத்துல. அப்ப அந்த இடத்துல சுற்றிலே என்ன இருக்குது? எங்கு பார்த்தாலும் பஸ்ன்னு சொல்லக்கூடிய சாம்பல். அந்த காட்டிற்கு தான் என்ன காடுன்னு பேருன்னா முதுகாடுன்னு பேர். அதுக்குதான் பேரு முதுகாடு. மகா சங்கார காலம் முதல்ல ஏற்பட்ட காடு. அதனாலதான் நம்முடைய ஞானசம்பந்தர் 3 வயசு பொழுது முதல்ல பாடல் அந்த திருமுலைப்பால் அருந்திய காலம் என்னன்னு பண்ணாரு? தோடுடைய செவியின் விடை ஏறிவோ தூவன் மதிசூடி காடு உடைய, எங்க இருக்கிறது? காடுடைய சுடலை பொடி பூசி என் உள்ளம் கவர்கள். அப்ப அந்த மகா முதுகாடுன்னு சொல்லக்கூடிய அந்த மகா மயானம் இல்லையா? அதனாலதான் மூக்கே நீ பொருளாய் முதுகாடுரை முக்கண் தன்னை. சாமி சொல்றார், மணிவாசன் சொல்லுவார், அவருக்கு எது வீடுனா கோயில். அவருக்கு எது கோயில்ன்றது? எது? சிவபெருமானுக்கு சுடுகாடு. கோயில் சுடுகாடு, பொற்புடித்தோல் தோளாடை. அதனால என்னன்னா அப்ப அந்த முதலிலே உலக உயிர்கள் அனைத்தும் சிவபெருமானோடு ஒடுங்கியிருந்த காலத்தில் தீச்சட்டியை ஏற்றியவாறு என்ன பண்றார்? சிவபெருமான் ஆடல் புரிகின்றார். அந்த வேளையில தான் சிவபெருமான் என்னன்னா மீண்டும் இந்த உலக உயிர்களை எல்லாம் தோற்றுவிக்கும், அதற்கு தேவையான அத்துணை உலகங்களின் போக்கங்களை எல்லாம் வழங்கும் விதமாக என்ன பண்றாருன்னா அவருடைய தேகத்திலிருந்து யார் அருகிலே அமர்ந்து பெண் வடிவமாக அவருடைய திருவருள் சிவபெருமானுடைய உடலிலே இருந்து அந்த திருவருள் என்று சொல்லக்கூடிய பராசக்தி என்ன பண்றா? சிவபெருமானை அந்த காலில் சூழ்ந்த வேளையிலே சிவபெருமானை அர்ச்சிக்கின்றாள்னு பார்க்கிறோம். அந்த நடு ஜாமம் நள்ளிருள் வேலை. அதனால நள்ளிருளில் நட்டம் பயின்று ஆடும் நாதனே. நள்ளிருள் வேளையில உமாதேவி 4 ஜாமம் என்ன பண்றா? சிவபெருமானை அர்ச்சிக்கின்றார். எல்லா உலகமும் ஆனாய் நீயே, ஏகம்பம் மேவி இருந்தாய் நீயே, நல்லாரை நன்மை அறிவாழியே, ஞானச் சுடர் விளக்காழிந்தாழியே, பொல்லா வினைகள் அறுப்பாழியே, புகழ் சேவடி என்மேல் வைத்தாழியே, செல்வாய செல்வம் தருவாழியே, திரு ஐயாகலாத செம்பர் ஜோதி. அப்ப சிவபெருமானை வாயார என்ன பண்றாரு? சிவபெருமானை தோத்திரம் செய்தும் போற்றி செய்தும் சிவாகம நெறிப்பொழி என்ன பண்றாப்படி எல்லாம் வல்ல உமாதேவி பூஜித்தாள்னு பார்க்கும். அதனால இன்னைக்கு சிவராத்திரி புண்ணியம் அப்படின்னாலே சிவராத்திரியில அந்த ராத்திரியில என்ன பண்றோம்? அந்த முதல்ல ஏற்பட்ட அந்த பிரளய காலம், ஊழி காலம் நம்ம சொல்லக்கூடியதுல சம்ஹார காலம். அந்த சம்ஹார காலத்தை நினைவு கூறும் விதமாகத்தான் ஒவ்வொரு ஆண்டும் மாசி மாதத்தில் வரக்கூடிய அந்த தேய்பிறை சதுர்தசி திதி, அமாவாசைக்கு முன்னாடி வரக்கூடிய தேய்பிறை சதுர்தசி திதியில மாதேவி எப்படி அந்த நள்ளிரவு வேளை சிவனுடைய அருள் வெளிப்படக்கூடிய காலம் எது? அந்த நடு நிசின்னு சொல்லக்கூடிய 12 மணியிலிருந்து 1:30 மணி நேரம், 1:30 மணி வரைக்கும் கூடிய காலம். அதனால அந்த 4 காலம் சிவபூஜை பண்றா. எங்க? நம்முடைய காஞ்சி மாநகரத்துல கம்பவாணராக நிகழக்கூடிய பெருமானை கம்பவாண நாச்சியாராக இருந்து அர்ச்சித்தால் சிவபெருமான் ஏகம்பவாணர் அந்த லிங்கத்தில இருந்து வெளிப்பட்டு காட்சி அளித்து முயவளுக்கு கைத்தளம் பற்றிய காலம் எது அப்படின்னா அந்த லிங்கோத்பவ காலம் சொல்லக்கூடிய 3வது காலம். எந்த காலம்? 3வது காலம். சிவராத்திரி 3வது காலம் தான் முக்கியம். 4 காலம் சிவபூஜை பண்ணாலும் அந்த சிவ கலைகள் எங்க நீங்க காடு மலை வனம் பாடடைஞ்சு இடிஞ்சு போய் பூஜையே இல்லாம குளத்திலையும் குப்பையிலையும் எங்க லிங்கங்கள் கிடந்தாலும் எங்கெங்க வழிபாடு இல்லாம இருந்தாலும்
அந்த சிவலிங்க திருமேனிகளிலே எல்லாம் அந்த அருட்கலைகள் சிவகலைகள் எப்ப வெளிப்படும் அப்படின்னா அந்த மகா சிவராத்திரி புண்ணிய தினத்திலே 4 காலங்களில் நடுநாயகமாக இருக்கக்கூடிய அந்த நள்ளிரவு வேளை நடு ஜாமமாகிய 3வது காலம் 3வது கால வழிபாடு தான் சிவராத்திரி வழிபாடு. முக்கியமான வழிபாடு, முதன்மையான வழிபாடு, அருள் கிடைக்கக்கூடிய வழிபாட்டுக்குரிய காலம் 3வது காலம். என்னன்னா அருள் சிவகலைகள் வெளிப்படும். அப்ப சிவபூஜை பண்றது, சிவபெருமானை தோத்திரம் செய்வதும் வணங்குவதும் நிச்சயமாக நமக்கு அவ்வளவு பலன்களை தரும்னு பார்க்கணும். அந்த வேளையில தான் உமாதேவிக்கு வெளிப்பட்டு என்ன பண்ணார், காட்சி தந்து கைத்தலம் பற்றினார் கட்சி ஏகம்பத்தில். அந்த வேளையிலே யார் வெளிப்பட்டார், மார்க்கண்டேயன் திருக்கடவுரில அமுதகடேச பெருமானை அர்ச்சிக்கின்றான். யமதூதுவர் வந்தான். யமதூதுவர் என்ன பண்ணான், பாச கயிற்று வீசுகின்ற காலத்துல யமதூதுவர்களால் கிட்ட நெருங்க காலதேவனே என்ன பண்ணான், தர்மதேவனை பாசக்கயிறை வீசிய காலத்துல ஓடி போய் லிங்கத்தை தழுவினார். சிவபெருமான் என்ன பண்ணார், லிங்கத்திலே இருந்து வெளிப்பட்டு காலசங்காரம் புரிந்து மார்க்கண்டேயருக்கு என்றென்றும் 16 அகவை கொடுத்த அந்த காலம் நேரம் என்னன்னா மகா சிவராத்திரி புண்ணிய காலத்தில் 3வது காலம், அந்த நள்ளிரவு வேளை. அப்பதான் லிங்கத்திலிருந்து சாமி வெளிப்பட்ட. அதே போலதான் நம்முடைய ஆதிசேடன் 1000 நான் படைத்த ஆதிசேடன் புத்திர பேர் இல்லாது தவித்த காலத்துல சிவபெருமானை என்ன பண்றான், 4 காலம் 4 சிவதங்களை வணங்குகின்றார். முதல் காலம் குடந்தை கீழ்கோட்டம், கும்பகோணத்தில் நாகேஸ்வரன் கோயில் பேர். அப்பர் பெருமான் நம்முடைய திருத்தாண்டகம் பாடுவார் இல்லையா, அழகா பாடி அந்த குடந்தை கீழ்கோட்டத்தில் முதல் கால வழிபாடு. 2வது காலத்துல எங்க வணங்குறான், நம்முடைய திரு நாகேஸ்வரம் ராகஸ்தலத்தில் சிவ வழிபாடு. 3வது காலம் திரு பாம்பூரம். 4வது காலம் நாகை காரோணம் என்று சொல்லக்கூடிய 4 தலங்களிலே வழிபாடு செய்து புத்திர பேரை பெற்றான்னு பார்க்கணும். ஆக அந்த வேளையிலே தான் என்ன கிடைக்கும், இறை அருள் கிடைக்கும். அதனால என்னன்னா ஒரு திருமணம் ஆகட்டும், காமாட்சி திருமணம் செய்வதற்காக பெருமாள் அருள் புரிந்த காலமும் அந்த வேலை. ஆயுஷ் நல்ல நிறை ஆயுள் இல்லைங்களா, மார்க்கண்டேயருக்கு எப்படி நிறைவான ஆயுளை கொடுத்தாரோ அந்த ஆயுளை அளிக்கக்கூடிய காலம் எது, அந்த நள்ளிரவு வேளை. இரவாடக்கூடிய இறைவன் இரவிலே ஆடக்கூடிய அந்த நள்ளிரவு வேளை என்று சொல்லி, அது போல பார்த்தீங்கன்னா அத்துணை வழிபாடும் பலனும் எல்லாம் எப்ப கிடைக்கும். பிரம்மா விஷ்ணு கூட திருவண்ணாமலையில அடிமுறை தேடினார்கள். தேடிய காலத்தில் சிவபெருமான் லிங்கோத்பவ மூர்த்தியாக அப்படி தடர் தூணதன் நடுவே ஒரு குருவும் விளம்பட்டு அருள் செய்தாலும் ஞானசம்பந்த பெருமான் சொல்லுவார். அப்ப அந்த நெருப்பு பிழம்புக்கு நடுமத்தியில சாமி அடியும் முடியும் அறியாத நிலையில சாமி உருவமாக வெளிப்பட்டு பிரம்மா விஷ்ணுவுக்கு காட்சி கொடுத்த நேரம் எது அப்படின்னா அந்த லிங்கோத்பவ காலம் சொல்லக்கூடிய 3வது காலம். அதனாலதான் என்னன்னா அந்த காலம், அந்த இரவு, அந்த நேரம், அந்த முதல்ல பெருமான் தீச்சுடர் ஏற்றி ஆடிய அந்த இரவு வேளையை நினைந்து தம்முடைய திருமுறை பதிகங்கள் நம்முடைய காரைக்கிழமையாளர்களுக்கு ஞானசம்பந்த நாவுக்கரசு சுந்தர மணிவாசகர் அத்துணை அருளாளர்களும் சிவ வழிபாட்டிற்குரிய காலமாக, சிவனுடைய அருள் பெறுவதற்குரிய காலமாக நேரமாக அந்த நடுவு வேளையே என்ன பண்ணினார்கள், நினைந்து பாடினார்கள் என்று பார்க்கிறோம். ஆகினால் அந்த மகா சிவராத்திரி புண்ணிய காலத்திலே நாமும் சிவ வழிபாடு செய்து சிவபூஜை செய்து சிவபெருமானுடைய பரிபூர்ண திருவருளை பெறுவோம். மனசுல என்னென்ன பிரார்த்தனைகள் உண்டோ அவற்றை எல்லாம் வல்ல உமைய பார்வதியம்மை உடனாகிய கைலாய வாசன் நல்க வேண்டும் என்று பிரார்த்தித்து இதுகால சிறுமணத்தை உள்ள அனைவருக்கும் எல்லாம் வல்ல நம்முடைய கந்தகோட்டம் சிவேஸ்வரனுடைய பரிபூர்ண திருவருள் கிடைக்கப்பெற வேண்டி பிரார்த்தித்து அடிய இந்த அளவை நிறைவு செய்கின்றேன். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, நாட்டவர்க்கும் இறைவா